ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் த்ரில்லர் படமாக வெளியான தி பீஸ்ட். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அண்டாயின். இவருக்கு ஆல்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஒரு ஹாப்பி கப்பிள் இவங்க ரெண்டு பேரும். ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்காக ஃப்ரான்ஸை சேர்ந்த நபர்கள். இந்த ஃப்ரெஞ்சு கப்பில் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து செட்டில் ஆகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, என்னங்க வாழ்க்கையே இயந்திரத்தனமாக இருக்குது, இனிமேல் நம்ம அமைதியாக ரம்யமான ஒரு இடத்துல போய் நிம்மதியாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக போய் அங்கே இருக்கிறோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ இடம் கிடக்குது. அந்த இடத்துல நம்மளே அந்த இருக்கிற இடத்துல நம்மளே தேவையான காய்கறிகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விளைவிக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ஆர்கானிக்காக விளைவிக்கிறோம். அதுக்கப்புறம் இதையே மார்க்கெட்டில் விற்று இதன் மூலமாக என்ன வருவாய் கிடைக்குதோ அதை வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோம். காய்கறி வீட்டுக்கு ஆகிப்போச்சு, நம்ம விற்று காசு பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் பொதுவாகவே இந்த புதுசாக ஒரு ஏரியாவுக்கு குடி போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனையும் எங்கே வரும் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஹுட் இருக்குது பாருங்கள், அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆசுவாசமாக பேசுகிற மாதிரி ஆளாக இருக்கணும். இதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. இந்த பக்கத்து இருக்காரங்கெல்லாம் முகம் கொடுத்தே பேசாத அளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப குரோதமாக தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வெறப்பாக முறைச்சிக்கிட்டே தான் போவாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆளுங்க அமைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தங்கமான குணம் இருக்கக்கூடிய நபர்கள், தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இவங்க எந்த ஏரியாவில் போய் குடியேறினாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சைக்கோ பயபுள்ளியில் 1ஆம் நம்பர் பயபுள்ளிகள். அது ரெண்டுமே ஒரு மார்க்கமாக தான் தெரியுங்க. ஆரம்பத்திலேருந்தே என்ன பேசினாலும் அதில் ஒரு பஞ்சாயத்து. ஒரு வார்த்தையை எடுத்து பேசுகிறேன்னா, ஏய் என்ன பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல நீ பேசுகிறது, இதெல்லாம் நாங்கள் பிறந்து வந்த ஏரியா, எங்களுக்கு தெரியுமா, எப்படி இருக்குன்னு தெரியுமா அது அப்படின்னு எல்லாத்தையுமே சத்தமாகவே பேசி பழகி பஞ்சாயத்து பண்ண தெரிஞ்ச ஆளுங்க தான் அவங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே ஆரம்பத்திலேருந்தே லைட்டாக முட்டிக்கிறது நம்ம கதாநாயகி ரெண்டு பேர்த்துக்குமே, குறிப்பாக நம்ம கதாநாயகனுக்கு. ஆனால் இது பத்தாமல் அங்கே லேண்டெல்லாம் நிறைய கிடக்குது அப்படிங்கிறேன் இல்லையா, அங்கே இந்த காற்றாலையெல்லாம் வச்சு அதன் மூலமாக சில விஷயங்களை பண்ணக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனி, தம்பி இந்த லேண்டெல்லாம் கொடுத்துருங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போக, இந்த வில்லைங்க இருக்காங்களே அண்ணன் தம்பி, இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடேங்கப்பா செம்ம பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேங்கிறாங்க. கொடுத்து தொலைஞ்சிட்டு போய் நிம்மதியாக ஜம்முன்னு எங்கேயாவது செட்டில் ஆகணும் குடும்பத்தோட அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே அமைதியான ஒரு இடத்தை தேடி தான் வாழ்கிறதுக்கு வந்த நபர்கள். இவங்க ஏங்க இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே இயந்திரமையாக திருப்பி ஆகி போயிடும். அப்புறம் என்ன தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும். நாங்கள்லாம் எதையும் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா நாங்களும் சேர்ந்து சம்மதிச்சா தான் இந்த லேண்டை நீங்கள் விற்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்ல போக, இந்த இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகை இருக்குது தெரியுமா, இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதன் விளைவாக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. முதல்ல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படமே அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல தெளிவாக எக்ஸ்பெக்டேஷன் இங்கே செட் பண்ணிடுறேன். இந்த படத்தில் நீங்கள் ஆகா ஓஹோ பரபரப்பு அட்டேங்கப்பா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒரு கழுதையுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு உண்மையாக ஜான்ரலையே இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஜான்ர் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மெலோட்ராமா தான். இந்த மாதிரி உயிரோட்டமாக உயிர்ப்பாக இருக்கக்கூடிய கதைக்களங்கள், நம்ம அணுவாக சீன் பை சீனை அனுபவித்து பார்க்கக்கூடிய கதைக்களங்கள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு படம், சூப்பர்பான ஒரு படம் இது. அதனால் நம்மளுடைய வேவ் லென்த் செட் ஆகக்கூடிய நல்ல அற்புதமான உலக படங்கள், நல்ல காவியங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இந்த படம் பாருங்கள். மற்றபடி கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. என்னங்க இது ஒரு படம்னு சொன்னீங்கன்னு உங்களை போய் நம்பி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் தான் உங்களுக்கு வரும். நீங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்க்கிறதே நல்லது. பட் நம்ம வேவ் லென்த் ஆடியன்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம்னா கூட மெதுவாக போகும், மெதுவாக பாருங்கள். இந்த படம் முடியும் போது என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு கதைக்களம், ஒரு படம் தான் இது. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸு அப்ரப்டாக பட்டுன்னு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் இந்த படம் பார்த்து முடியும் போது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுதான் அழகு. இவங்க இன்னும் இழுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாரஸ்யமே போயிருக்கும். இதுதான் இந்த படத்துக்கான அழகே. ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் எங்கே அப்ரப்டாக கட் பண்ணப்படுதோ இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நமக்கு முதல்ல காமிச்சிருவாங்க. ஆடியன்ஸுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த கதை ஓடும். அந்த ஒரு சில காட்சிகளில் நமக்கு தெளிவாகவே காமிக்கப்பட்டுரும் யார் என்ன சம்பவத்தை பண்ணுது அப்படின்னு.
அதனால் திருப்பியும் கிளைமேக்ஸுக்கு போய் அங்கேருந்து இதாங்க இவர் தான் பண்ணார் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இழுத்தோம்னா அது வெட்டியாகத்தான் படம் ஓடுமே தவிர இந்த தான் முதலே பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். அதனால் டப்புன்னு அதோட நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் டப்புன்னு போட்டு எண்டு கடை போட்டுருவாங்க. அது ஒரு சில பேருக்கு என்னங்க படக்கம் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரலாம். இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதுபோக அந்த படத்தில் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். கதாநாயகனாகட்டும் கதாநாயகியாகட்டும், படத்தில் வில்லனாக லூயிஸ்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் உலகளாவிய அரங்கில் திரைப்பட விழாக்கள் எல்லாத்துலேயுமே அவார்டுகளை அள்ளி குவிச்சிருக்கு. ஒரு நாட்டிலையும் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க விருதுகளை. நம்ம கதாநாயகனும் வாங்கியிருக்காப்புல, கதாநாயகி மரினா அவங்களும் வாங்கியிருக்காங்க, மெரினா ஃபாயிஸ் அவங்களும் வாங்கியிருக்காங்க, லூயிஸ் படத்துடைய வில்லன் அவரும் வாங்கியிருக்காரு, படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் வாங்கியிருக்காரு, படத்துடைய டைரக்டர் வாங்கியிருக்காரு. எல்லா கேட்டகரிலையும் அவார்ட்ஸை அள்ளின ஒரு படம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மை ஃபாதர் மை சன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நம்ம போட்டிருந்தோம். எ மேன் கால்ட் ஓவே அப்படின்னு சொல்லி ஒரு படம் போட்டிருந்தோம். இந்த படங்கள் எல்லாமே நம்மளுடைய ரசிகர்கள், நம்ம வேவ்லென்த்துக்கு செட் ஆகக்கூடிய ரசிகர்கள், இந்த படம் பார்த்துருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம்லாம் இறங்கி நீங்கள் தான் தள்ளணும். மெதுவான ஒரு படம் தான். ஆனால் அந்த படம் பார்த்து முடித்த உடனே நம்ம மனசு ஃபுல்லாக 1 மணி நேரத்துக்கு அந்த கதைக்களம் நிற்கும். அப்படி ஒரு வித்தியாசமான படம் தான் இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாலாம் அப்படி யோசிக்காதீங்க. பட் தரமான ஒரு படம் இது. அப்படி பார்க்குறவங்க பார்க்கலாம். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய மியூசிக்கும் சரி, இந்த கதை எந்த இடத்துல நடக்குது, எந்த மாதிரி ஒரு ஃபீலை ஒரு மூடை நமக்கு செட் பண்ணணுமோ இதை செட் பண்ணது இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுடைய விஷயங்கள் தான். அவ்வளவு அழகாக அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காங்க எல்லா விஷயங்களையும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாம் தாண்டி அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறனால அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னால் ரிவீல் பண்ண முடியாது எதை நான் செக்ஷுவல் கான்டென்ட்னு சொல்கிறேன்னு. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் தான். என்னை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படம் நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.